வணக்கம் மக்களே, நண்பன் உங்கள் மாடித்தோட்டம். இன்றைக்கி நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோம்னா, சிம்பிளான ஒரு விஷயம் தாங்க. நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும் போது சாப்பிட்ட ஜெல்லி வேறு, இப்போ சின்ன பிள்ளைங்க சாப்பிட்ற ஜெல்லி வேறு. இந்த ஜெல்லியில் சின்ன பிள்ளைங்க இப்போ நம்ம குழந்தைகள் சாப்பிட்ற ஜெல்லியில் ஜெலட்டின் வந்து அதிக அளவில் பயன்படுத்துகிறாங்க. இந்த ஜெலட்டின் பயன்படுத்துறதுனால என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சின்ன பிள்ளைகளுக்கு கேன்சர் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி இந்த ஜெலட்டின்றது என்ன பொருள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம 2 போன் இருக்குது பார்த்தீங்க, 2 எலும்புக்கு நடுவில் ஒரு சின்ன தசை பகுதி மாதிரி ஒன்று இருக்கும். அதாவது போனை வந்து அசைக்கிறதுக்கு ஒரு சின்ன வேதிப்பொருள் வந்து உற்பத்தி ஆகுது. மனிதனாக இருந்தாலும் சரி, விலங்காக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் உற்பத்தி ஆகும். அந்த வேதிப்பொருள் வந்து அதிக அளவில் வந்து இந்த ஜெல்லியில் வந்து பயன்படுத்துகிறாங்க. இது பற்றி ஒரு முழுமையான வீடியோ நான் ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருக்கேன். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க, இன்னும் 4 பேருக்கு எடுத்து சொல்லுங்கள். இந்த வகையான ஜெல்லியை சாப்பிட்றதுக்கு பதிலாக அகர்ன்ற நம்ம கடற்பாசி இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இந்த பொருளை நீங்கள் ஊற வச்சு ஜெல்லியாக சாப்பிடலாம். உடம்புக்கு அவ்வளோ நல்லது மக்களே. நன்றி, வணக்கம்.